ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுண்டக்காயில் வந்து நம்ம வயிற்றில் வந்து புழு பூச்சிலாம் இருக்கும். இந்த சுண்டக்காய் சாப்பிட்டிங்கன்னா அந்த புழு பூச்சிலாம் வந்து இருக்காது சொல்கிறாங்க. வாரத்தில் 2 முறை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க சுண்டக்காவை. நம்மளோட ரத்தத்தில் சக்கரை அளவு அதிகமாக இருந்தால் கம்மிப்படுத்தக்கூடிய தன்மை அந்த சுண்டக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சளி, இருமல் இதெல்லாம் இருந்தது நினச்சிக்க இந்த சுண்டக்காவை நெய்யில் வதக்கிட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து குணப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த சுண்டக்காய் வந்து நம்மளோட ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல வந்து சோம்பலாக இருந்தால் நினச்சிக்கோ அதையும் சரிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது சொல்கிறாங்க. இந்த சுண்டக்காய் வந்து வத்த குழம்பா கூட வச்சு சாப்பிட்லாம். சுண்டக்காவை வந்து கசப்பாக இருந்ததுன்னா அதை மோரில் போட்டுட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த கசப்பு தன்மை வந்து கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க. துவையல் செய்யலாம், ஊறுக்காய் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய செய்யலாம்னு சொல்கிறாங்க. சுண்டக்காய் கடையல் இந்த மாதிரி அன்றாட தேவைப்படுத்துறது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சுண்டக்காய் நிறைய வெளியில் கிடைக்கும். அந்த சுண்டக்காய் நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே